நல்லதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த மாநிலத்திலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் தெளிவாக எடுத்து வைத்தார்கள். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இந்த நாட்டிலே கஞ்சா விற்பனை, இந்த நாட்டிலே போதை மதுக்களை எல்லாம் இந்த நாட்டிலே தாராளமாக விற்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்த தவறிய காரணத்தினாலேதான் இன்றைக்கு மாபியாக்களாக, இன்றைக்கு போதை மாபியாக, இன்றைக்கு டக் அடிக்கு என்கிற வகையிலே இந்த மாநிலத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற மிகப்பெரிய கடத்தலுக்கு சொந்தக்காரர் ஜாஃபர் சாதிக் அலி என்கிற அவரோ தம்பி முகமது இஸ்மாயில், அவருடைய கூட்டாளிகள் முஜிபர் ரஹ்மான், அசோக் குமார், இன்னைக்கு திரைப்பட துறையிலே இருக்கிற அமீர் போன்றவர்கள் எல்லாம் போதை வஸ்துக்களுக்கு ஆளாக்கி இந்த மாநிலத்தையே போதை மாநிலமாக மாணவர்களை, இளைஞர்களை இன்றைக்கு மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாக்கி இருக்கிற, இந்த சமுதாயத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற, இந்த மாநிலத்தையே வீணாக்கி கொண்டிருக்கிற, இந்த மாநிலத்தையே மிகுந்த போதை பொருள் நகரமாக இன்றைக்கு சித்தரித்து காட்டியிருக்கிற கும்பல் தான் இந்த போதை பொருளை கடத்துகிற கூட்டம். அதிலே முக்கியமான நபர் தான் ஜாஃபர் சாதிக் அலி. ₹1 2 இல்லை. நாட்டு மக்கள் நல்லவர்கள், வியாபாரிகள் சிந்தித்தாக வேண்டும். ஏறக்குறைய 5000 கோடிகளுக்கு மேலாக போதை மருந்துகளை கடத்தி இன்றைக்கு பல்வேறு நிகழ்விலே திரைப்படமாக, அரசியலுக்காக இன்றைக்கு பணத்தை எல்லாம் தண்ணீராக வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த பணம் எல்லாம் இன்றைக்கு இந்த போதை மருந்துகளை விற்று அதன் மூலமாக வந்ததுதான் என்பதை வாக்கு மூலமாக தந்திருக்கிறார். எனவேதான் நாட்டு மக்கள் நல்லவர்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், வியாபாரிகள், நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதரிகளை, நம்முடைய சகோதரர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மாநிலத்தை போதை மருந்துகள் அறவே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்கள் அடுக்கடுக்காக இந்த மாநிலத்தில் போதை மருந்துகள் அறவே அழிந்தது என்கிற சூழ்நிலையை உருவாக்குகிற வகையிலே தான், அந்த நிலை வருகிற போதுதான் நான் இதை எதிர்த்து நடத்துகிற ஆர்ப்பாட்டங்களை, நடத்துகிற போராட்டங்களை கைவிடுவேன் என்று அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் கடலூரிலே ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்டத்திலே அன்றைக்கு 5000 பேர்களுக்கு மேலாக ஒன்று கூடி இந்த போதை மருந்தை கண்டிக்கிற வகையிலே ஜாஃபர் சாதிக்கை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றோ அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பின்னாலே டெல்லி பட்டினத்தில் அன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கை 2-3 நாட்களுக்கு முன்னாலே கைது செய்திருக்கிறது காவல்துறை. ஆக அதற்கு பின்னாலே தான் மீண்டும் இந்த நாட்டிலே நேற்றைய முன்தினம் கூட 100 கோடிக்கு மேலாக போதை பொருளை காவல்துறை பிடித்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 100 கோடி, 200 கோடி, 300 கோடி என்று தொடர்ந்து கோடியக்கரை வரை இன்றைக்கு சென்னை பட்டினத்தில் இருந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற, கன்னியாகுமரியில் இருக்கிற கோடிக்கரை வரை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போதை மருந்துகள் தான், கஞ்சா தான், அபின்தான். ஆக இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை தட்டி கேட்பதற்கு திராணியிட்ட சர்க்கார் இன்றைக்கு அவரோடு தோள் மேல் தோள் போட்டு கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உதயநிதி, அவன் அப்பன் ஸ்டாலின், இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய சகாக்கள் எல்லாம் ஜாஃபர் சாதிக்கோடு துணை நிற்கிறார்கள், அவரோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள். இது அப்பட்டமாக இன்றைக்கு சொன்னார். இங்க இருக்கிற காவல்துறை கூட
அந்த போஸ்டர்களை அவர்களை கிழிக்கிறார்கள். யார் கொடுத்தது உங்களுக்கு அதிகாரம்? இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்களே நேரில் நின்று திருட்டுத்தனமாக இல்லை. எங்களுடைய நகர செயலாளர் சகோதரர் பாபு அவர்கள், அவர்களோடு சேர்ந்து இன்னும் இருக்கிற நிர்வாகிகள் நாங்கள் நின்று ஒட்டுகிறோம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் மீது வழக்கு ஓடுங்க. வழக்கை நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். திருட்டுத்தனமாக நாங்கள் வந்து ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது? ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக அருமையன் புரட்சி தமிழ் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு திராணி இருந்தால், உங்களுக்கு துப்பு இருந்தால், உங்களுடைய முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், உங்கள் முதலமைச்சர் இருக்கிற அதிகாரத்தை வைத்து இன்றைக்கு யாரோடு தோல் கோர்த்து நிற்கிறீர்களோ, யாரை வைத்து மங்கை படம் எடுத்தீர்களோ, யாரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறீர்களோ, இன்றைக்கு அவனை இன்றைக்கு கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம், இந்த விடியா அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தயாராக இருக்கிறதா? இன்னைக்கு மந்திரியா இருப்பான், நாளைக்கு தந்திரி ஆயிடுவான். நாட்டு மக்கள் நல்லவர்கள் நடுநிலையாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள். நாங்கள் தவறு செய்தால், நாங்கள் அடாவடி செய்தால், நாங்கள் ஏதாவது அத்துமீறி செய்தால் நீங்கள் கண்டிப்பதற்கு, நாங்கள் ஒத்துக்கொள்வதற்கு, உங்களிடத்தில் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்தால் நீங்கள் எங்களை வந்து இரவிலே போஸ்டர் கிழிக்கிற வேலை உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் மாத்திக்கணும். இத இங்க இருக்கிற காவல்துறை, இங்க இருக்கிறது மட்டுமில்ல, காவல்துறையினுடைய உயர் அதிகாரி, இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய அதிகாரிக்கு மெத்த பணிவோடு நான் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இந்த நாட்டிலே சகோதரிகள் போதைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்திலே போராடுகிறோம். நாங்கள் எங்களுக்கு இது வேண்டும், எங்களுக்கு 100 கோடி வேணும், எங்களுக்கு 1000 கோடி வேணும், நாங்கள் அரசியல் பிழைப்பு நடத்தணுங்கிறதுக்காக இல்லை, இந்த நாட்டு மக்களுக்காக போராட்டம் நடத்துகிறோம். எனவே இங்கே இருக்கிற காவல்துறை, நாங்கள் ஏதாவது சட்ட ஒழுங்கிலே நாங்கள் தலையிட்டால், உங்களுடைய நிர்வாகத்தில் நாங்கள் தலையிட்டால் நீங்கள் கேட்கலாம். இதோடு நிறுத்திக் கொள்கிறேன், நீங்களும் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அருமையன் புரட்சி தமிழர் அவர்களை ஆணையிட்டால் சட்ட நுணுக்கத்தோடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் போட்டியிட்டு காட்டியது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற நெறிமுறைக்கேற்ப எதையும் களத்தில் திமுகவை எதிர்த்து சந்திப்பதற்கு நாங்கள் தயார். அவன் என்ன தப்பு இருந்தா வந்து கிழிக்கட்டும். நீங்க ஏன் கிழிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க நிறுத்திக்கிங்க. கஞ்சா விற்கிறத நாங்க போட்டா தப்பா? சாராயம் விற்கிறத நாங்க சொன்னா தப்பா? அபின் வைக்கிறத நாங்க சொன்னா தப்பா? இதையெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஆதாரத்தோடு புகைப்படம் இங்கே இருக்கிறது. பொதுமக்களுக்கு நாங்கள் காட்டுவதற்கு தயார். இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா? இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா? ஆதாரத்தோடு நாங்கள் எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு அருமை அண்ணன் அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தை இன்றைக்கு நடத்த வேண்டும் என்கிற ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே மிகுந்த சீரோடு சிறப்போடு எழுச்சியோடு பங்கேற்றிருக்கிறீர்கள். இந்த நாட்டு மக்களுக்காக பங்கேற்றிருக்கிறீர்கள், மாணவர்களுக்காக பங்கேற்றிருக்கிறீர்கள், மாணவியர்களுக்காக பங்கேற்றிருக்கிறீர்கள், நாட்டு மக்களுக்காக, பொதுமக்களுக்காக, வியாபாரிகளுக்காக, தொழிலாளிகளுக்காக, விவசாயிகளுக்காக. இன்றைக்கு இந்த மாநிலத்தில் போதை மாநிலமாக இன்றைக்கு இந்த மாநிலம் மாறிவிட்டது. அதை தடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் குடிமராமத்து நாயகன் நாளை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிற அருமையில் இன்றைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். அதனால வளர்ந்து நடத்துறோம், குறிஞ்சிப்பாறையில நடத்துறோம், காடாமலையிலும் விற்கிறீங்க, வடலூரிலும் விற்கிறீங்க,
கொஞ்சம் பாடலே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யோசிக்கணும். காவல்துறை இன்றைக்கு இருக்கிற மாவட்டத்துடைய காவல்துறையினுடைய அலுவலர்களே எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற காவல்துறையும் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்க உங்களுக்கு எதிரி இல்லை, நீங்க உங்களுடைய வேலை செய்யுங்க. எங்களுக்கு புரட்சி தமிழர் என்ன ஆணை இருக்கிறாரோ களத்துல நானே நிற்பேன். ராத்திரியே நான் பேசுறேன். இது மாதிரி பின்னாடி போய் முன்னாடி விட்டுட்டு போறாலும் நாங்க கிடையாது. இரவு நதிரிசியானாலும் களத்திலே அதிமுக தொண்டனுக்கு ஏதாவது ஊறு விளைவித்தால் அங்கே மாவட்ட கழகம் உடனே வந்து நிற்கும். எனவே இதையெல்லாம் மனதிலே கொண்டு வருகின்ற சகோதரிகள், வருகின்ற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அண்ணாவினுடைய வழியிலே, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, அம்மாவர்களுடைய வழியிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற நெறிமுறைக்கேற்ப இந்த ஆட்சியாளர்களுக்கு, இன்றைக்கு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலினுடைய சர்க்காருக்கு நம்முடைய கண்டனத்தை அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய அன்பான கட்டளைக்கு இணங்க நம்முடைய கண்டனத்தை எல்லாம் கோஷத்தின் மூலமாக தெரிவித்து நாம் அமைதியாக இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை அன்பிற்குரிய நகர கழகத்தினுடைய செயலாளர் பாபு அவர்களும் அவரோடு ஒத்திருக்கிற நிர்வாகிகளும், அன்பிற்குரிய எம்டி வினோத் அவர்களும் அவரோடு ஒத்துப்பணியாற்றி இருக்கிற நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதோடு இந்த மாநிலத்தை நாம் அண்ணன் அவர்களுடைய வழியில நம்மால் இன்று வரை முடிந்தவே நீங்களும் பின்னால் கோஷமிட வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை இந்த அரிய நேரத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியை, நகராட்சி, பேரூராட்சி என்கிற வகையை வடலூர் நகராட்சியில் இந்த மனித சங்கிலி போராட்டம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மெத்த பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், இளைஞர்களே, மாணாக்கர்களே, இளைஞர்களே, மாணாக்கர்களே, பெண்கள் நலனை முன்னிறுத்தும், பெண்கள் நலனை முன்னிறுத்தும் மனித சங்கிலி போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கஞ்சா போதையில் இருந்து, போதைப் பொருள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம், மாணாக்கர்களை பாதுகாக்க போராட்டம். கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே மூலை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது, மூலை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது, விதவிதமாய் போதை பொருள் கிடைக்குது, விதவிதமாய் போதை பொருள் கிடைக்குது. மாறி போச்சு போதை பொருள் மாநிலமாக தமிழ்நாடே மாறி போச்சு. கண்டிக்கின்றோம் போதை பொருள் மாஃபியாவோடு, தொடர்பில் உள்ள ஆளும்
மக்களின் வாழ்க்கையோ வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வேதனையாச்சு வேதனையாச்சு கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. திராவிட மாடல் தம்பட்ட ஆட்சியில வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ கேள்விக்குறியாச்சு 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 கேள்விக்குறியாச்சு. சீரழிவு நீட் தேர்வு ரகசியம் என்னாச்சு? நீட் தேர்வு ரகசியம் என்னாச்சு? மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்தி வாங்கிய கையெழுத்தோ குப்பைக்கு போயாச்சு குப்பைக்கு போயாச்சு. என்னாச்சு என்னாச்சு? பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து பின்புற வாசல் வழியே ஆட்சியை பிடித்த விடியா திமுகவே உப்பு கெட்ட திமுகவே லஞ்ச லாவண்யம் நிறைந்த திமுகவே கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? 560 வாக்குறுதிகள் என்னாச்சு? எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே திமுக அரசே திமுக அரசே துணை போகாதே துணை போகாதே. குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு துணை போகாதே. அழிக்காதே 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 அழிக்காதே. ஒரு குடும்பம் வாழ ஸ்டாலின் அவர்களே உங்கள் குடும்பம் வாழ உன்னுடைய பெண்டு பிள்ளைகள் வாழ கலைஞர் குடும்பம் வாழ அனைத்து குடும்பங்களையும் அழிக்காதே. கருணாநிதி குடும்பம் வாழ கருணாநிதி குடும்பம் வாழ அனைத்து குடும்பங்களையும் அழிக்காதே. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. போதை பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தாத கட்டுப்படுத்த தவறிய துப்பில்லாத கையாலாகாத ஆளுமை திறன் இல்லாத ஸ்டாலின் அரசு பதவி விலகு பதவி விலகு. விரட்டிடுவோம் விரட்டிடுவோம்
வேண்டுமடா எங்கள் ஆட்சி வேண்டுமடா எங்கள் அண்ணன் ஆட்சி வேண்டுமடா